ஹாய் கைஸ், ரோட் சைட் கடையில் 15 ருபீஸ் பிரிஞ்சு கிடைக்கும். அதே டேஸ்ட்டில் நம்மளும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஆனியனையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை சைட்லேயே ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பான் பண்ணி அதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். அண்ட் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தக்காளி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு கப் புதினா அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து நான் காஷ்மீரி சில்லி அண்டு கரம் மசாலா அண்டு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்டு தயிர் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் அரிசி. தண்ணி வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொதிச்சோடனே அரிசி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா அதே டேஸ்ட்டில் நமக்கு பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடும்.